சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்று உன்னோடு நெருங்கி பழகி கொண்டிருக்கின்ற ஒரு உறவை பற்றிய ரகசியத்தை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். யாருக்கும் சொல்லாமல் தனிமையில் கேட்பதும் அது என்னவென்று நீ தெரிந்து கொள்வதும் உனக்குத்தான் நல்லது. சாயப்பா சொல்ல வருகின்ற பொழுது ஒவ்வொரு விஷயங்களையும் முழுக்க முழுக்க நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த நேரம், உன் அப்பா உன்னை தொடர்ந்து நான் வருகின்ற இந்த நேரம் இனி எந்த நாளும் உனக்கு நல்லதை கொடுக்கும். சாயப்பா ஒரு விஷயத்தை பற்றியோ ஒருவரை பற்றியோ ஒன்றை உனக்கு சொல்கிறேன் என்றால் அதிலிருந்து நீ எல்லாவற்றையும் என்னவென்று உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் கொடுக்க வருவது என்றும் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் மிகப்பெரிய ரகசியமாகத்தான் இருக்கிறது. சுற்றி இருக்கும் ஒவ்வொருவரையும் நம்பிக்கொண்டிருக்கும் என் குழந்தையே, தனக்கு நடக்கும் சில விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். இவை எல்லாவற்றையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. எதையுமே அவ்வளவு சுலபமாக நாம் விட்டுவிட முடியாதல்லவா? எந்த ஒரு விஷயத்தையும் சர்வ சாதாரணமாக நாம் தொலைக்கவும் முடியாது. நமக்கென நடப்பது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி முழுமையாக உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக உணர்த்தும் என்பதை இனி மறக்கக்கூடாது. சாயப்பா உன்னோடு நெருங்கி பழகி கொண்டிருக்கின்ற ஒரு உறவை பற்றி ஏன் பேச வேண்டும்? கொஞ்சம் குழாவிக் கொண்டிருக்கும் இவரை பற்றி என்ன நான் சொல்ல வேண்டும்? இதை நீ சற்று கவனமாக, இது உன் வாழ்க்கையில் நீ மிகவும் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்பதுதான் உண்மை. இந்த வாழ்க்கை தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்பதுதான் உண்மை. எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் பார்த்து பார்த்து நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், உன் சாயப்பா உனக்கு சில விஷயங்களை சொல்லிவிட துடிப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கும். சில விஷயங்களை உன் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு ஒரு காரணம் இருக்கும். எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம், இந்த வாழ்க்கையை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. உனக்கு நடக்கப் போவது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கப்பட வேண்டிய காலம் இது என்பதையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் உன் அப்பா தந்தது போல உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள். உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று மிகச் சரியாக நீ தெரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறதோ அதையெல்லாமும் நீ சரியாக நடத்திட வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இத்தனை மாற்றங்களோடு இந்த வாழ்க்கை உனக்கு இந்த சாயப்பா நான் கொடுக்கும் இந்த நேரம் அத்தனை விஷயங்களிலும் ஒரு தெளிவு உனக்கு நீ கிடைக்கப் பெறுவாய் என்பதை நீ மறக்காதே. சாயப்பாவிடமிருந்து உன்னை தேடுகின்ற இந்த நேரம், இந்த சாயப்பாவே உன்னை மாற்றுகின்ற இந்த நேரம், உனக்கென நான் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களிலும் சரியான ஒரு புரிதல் மட்டும் உனக்கு கிடைத்துவிட்டால் அது போதும். சரியானதொரு மகிழ்ச்சியும் மாற்றமும் உனக்கு கிடைத்துவிட்டால் அது போதும். எந்த நேரமும் என் குழந்தை நீ கலங்காமல் நிற்பாய். எந்த நேரமும் எதையும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து நிற்பாய். சாயப்பா இருக்க இனி உனக்கு எந்த வகையிலும் கவலைகள் தேவையில்லை. உனக்காக நான் இருக்கும் இந்த நேரமும் இந்த மாற்றமும் இனி எப்பொழுதும் உனக்காக எல்லாமும் தெளிவுபடுத்தி உன்னை நிறுத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே. சாயப்பா இருக்கும்பொழுது இனி உனக்கென்று நான் என்ன சொல்ல நினைக்கின்றேனோ, ஏது சொல்ல நினைக்கின்றேனோ அவை எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் போல சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் என்ன நடந்தாலும் சாயப்பா அதனை உன் வாழ்க்கையில் வெளிச்சமாக்கிவிடும். எந்த இடத்திலும் உனக்கு நடக்கும் எந்த விஷயங்களையும் நான் தவிர்க்கவும் உனக்கு கிடைக்காமல் விடவோ விட்டுவிட மாட்டேன். சில காலமாக ஒரு உறவோடு நீ உயிராகவும் அன்பாகவும் நட்பாகவும் பழகி கொண்டிருக்கின்றாய். இந்த உறவு உனக்கு ஒன்று என்றால் இப்பொழுது ஓடி ஓடி வந்து கொண்டிருக்கிறது. இந்த உறவானது உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறது. எதையுமே உனக்கு செய்து விடுவதில் இவர்கள் காட்டுகின்ற அக்கறையை பார்க்கும் பொழுது இந்த அப்பாவிற்கே அது மெய் சிலிர்க்கும்படித்தான் இருக்கிறது. எப்படி இதுவெல்லாம் நடக்கிறது என்று தான் அப்பா யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். இதையெல்லாம் நாம் நம்பலாமா வேண்டாமா, இதை நாம் உணரலாமா வேண்டாமா, உண்மையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நான் ஆழமாக யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்படியானால் முதலில் இந்த உறவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாகவே இவர்களின் நோக்கம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இவர்கள் இந்த அளவிற்கு
திடீரென்று அன்பு காட்டுவதற்கான காரணம் என்ன? இவர்கள் உன் வாழ்க்கையில் வந்து நிற்கும் இந்த நேரம், உனக்காக இவர்கள் செய்ய துடிக்கும் விஷயம் என்ன என்பதனையெல்லாம் உன் அப்பா நான் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு, இதை உண்மைதானா அல்லது ஏதாவது ஒரு காரணத்திற்காக உன்னை பயன்படுத்த நினைக்கிறார்களா என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதையும் சற்றென்று ஒரு முடிவுக்குள் கொண்டு வர முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் சற்றென்று நாமாக ஒரு விதத்தில் ஒரு முடிவுக்கு வைத்துவிட முடியாது. அப்படியானால் இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இதையெல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் உணரக்கூடிய அவசியம் நமக்கு இருக்கிறது. எல்லா நிலைகளையும் நாம் புரிந்து கொள்வதும், எல்லா மாற்றங்களையும் நாம் தெரிந்து கொள்வதும் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. இதையெல்லாம் தெரிந்து கொள்ள சாயப்பா எடுத்துக்கொண்ட முயற்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சாயப்பா இவர்களை பற்றி நான் முழுமையாக புரிந்து கொண்டேன். இவர்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டு இப்போது என்னுடைய மனது சற்று நிம்மதியாக இருக்கிறது. என் குழந்தையினுடைய வாழ்க்கை யார் என்னவாக மாற்ற நினைத்தார்கள் என்பது, உன் வாழ்க்கையில் யார் எப்படிப்பட்ட சோதனைகளை கொடுக்க நினைத்தார்கள் என்பதும் நான் அறிந்தது உண்மைதானே. அப்படியானால் இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் முழுக்க முழுக்க நாம் கவனத்தில் தெரிந்து கொள்ள எடுத்துக்கொள்ள வேண்டும். உனக்காக நடத்தப்பட்ட இருக்கின்ற இந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளும் நமக்கு நடக்கும் இந்த விஷயங்களில் இருக்கும் உண்மைகளோடு நீ எதையும் எதிர்கொள்ள துணிந்தால் மட்டும்தான் உன்னை தேடி வரும் விஷயங்கள் எல்லாம் என்ன என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள முடியும். நடக்கும் எல்லா உண்மைகளோடும் நீ வாழ கற்றுக்கொண்டாய், ஆனால் அது போதும். இனி நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்கே என்பது உனக்கு தெரிய வருவதும், இந்த வாழ்க்கையை உன்னுடைய அத்தனை விஷயங்களோடும் சேர்த்து வைப்பதும் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் அல்லவா? இந்த வாழ்க்கை நாம் எதிர்பார்க்கும் எல்லா விஷயங்களும் நம் கையை மீறி சென்றது. எல்லாமும் போதும். கலக்கமில்லாமல் எதையும் துணிந்து எதிர்கொள்ளும் பக்குவம் என் குழந்தைக்கு வந்துவிட்ட பிறகு இனி எதற்குமே நீ அஞ்சி நடங்க வேண்டாம். உன்னோடு நான் வருகின்ற இந்த காலமும் இந்த நேரமும் இனி உனக்காக நின்று உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்ல தயாராக இருக்கிறது என்பதை நீ மறக்காதே. சாயப்பா முன்னென்ற உனக்கு நீ தெரிந்து கொள்ளும் அத்தனை விஷயங்களையும் இனி முழுக்க முழுக்க நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். காரணத்தோடு இந்த வாழ்க்கை நீ கற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி உனக்கு ஒரு நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். சாயப்பா சொல்ல சொல்ல எல்லாம் உன் வாழ்க்கையில் இனிமேல் இவர்களால் என்னவாக மாறப் போகிறது என்பதை கட்டாயமாக தெரிந்து கொள்ளப் போகிறாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. உடனிருக்கும் தெய்வம் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இவர்களை பற்றிய சில உண்மைகளை நீ இப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் என் குழந்தைக்கான சந்தோஷம் என் குழந்தையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டிருக்கும் அல்லவா? எது உன் வாழ்க்கை என்பதை நான் புரிந்து கொண்டேன். எது உனக்கானது என்பதை நான் நிச்சயமாக தெரிந்து கொண்டேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தை நான் கட்டாயமாக உறுதிப்படுத்தியும் கொண்டு, அப்படியானால் இனி நடக்கவிருக்கும் விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் எல்லாமும் இனி உன்னை எப்படியாக மாற்றப் போகிறது என்பதை நீ உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. ஏதாவது ஒரு நிலையில் நீ அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுவாய் என்ற ஒரு நம்பிக்கையோடு உடனடியாக உனக்கு அதனை அவர்கள் தந்து விட்டார்களே. ஆனால் நிச்சயமாக இவர்கள் உனக்கான உண்மையான உறவுகள்தான். சாயப்பா ஒருபொழுதும் இதை இனிமேல் நான் மறைக்க மாட்டேன். ஆனால் எந்த நேரம் இவர்கள் நீ கேட்டவுடன் இல்லை என்று சொல்கிறார்களோ அப்பொழுதே அல்லது அவர்களிடம் இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொண்ட பிறகு உன்னிடத்தில் ஒரு காரணத்தை இவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நீ முழுமையாக புரிந்து கொள். இவர்களுடைய எண்ணங்கள் முழுக்க வஞ்சக எண்ணம் என்று, எப்படிப்பட்ட நிலையிலும் கை கொடுப்பதாக இவர்கள் சொல்லிய வார்த்தைகள் எல்லாம் பொய் என்பதனை அப்பொழுதே அந்த நொடியை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலமும் இவர்கள் உனக்காக வருவது கிடையாது. அவர்களின் நேர போக்கிற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நின்று எல்லா விஷயங்களும் உனக்கே என்று சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூழ்நிலைகள் மாறும்பொழுது இவர்களுடைய உண்மையான குணம் நிச்சயமாக உனக்கு தெரிய வந்துவிடும். இவர்களுடைய உண்மையான எண்ணமும் சிந்தனையும் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். இவர்களை பற்றி உணர்ந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்திட்ட இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீ நிச்சயமாக தொலைக்காதே. இதிலிருந்து உனக்கு கிடைக்கப்பெறும் இந்த உண்மைகளையும் நீ ஒருபொழுதும் விட்டுவிடாதே. உனக்காக என்றுமே நான் இருப்பதை மட்டும் நீ நினைவில் வைத்து கொண்டால் அது போதும். உன்னோடு இந்த அப்பா துணை நின்று
எதையும் உனக்கு சொல்லிக் கொடுப்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நாளும் இனி நீயாக இருந்து இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு தருணங்களையும் புரிந்து கொண்டால் உன்னுடைய மாற்றங்கள் எல்லாம் உனக்கு சரியாக புரிய வரும். உன்னை தேடி வரும் விஷயங்கள் எல்லாம் யார் என்பதை உனக்கு முன்கூட்டியே அறிமுகப்படுத்திவிடும். யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்ற ஒரு தெளிவையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுத்துவிடும் என்பதை நீ மறக்காதே. உனக்காக என்றுமே நான் வருகின்ற இந்த காலம் சாயப்பா சொல்ல விஷயங்களில் இந்த வாழ்க்கை கட்டாயமாக நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நல்லது நடக்க நான் உன்னோடு இருக்கின்ற மனிதர்களைப் பற்றிய ரகசியத்தை எப்பொழுதும் உனக்கு சொல்லிக் கொண்டிருப்பது தான் நல்லது. இவர்களை பற்றிய உண்மைகளை எப்பொழுதும் உனக்கு நான் நடத்தி கொண்டிருப்பது தான் நல்லது. யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு மன வலிமையோடும் இருக்க வேண்டும். ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நீ இல்லை என்று மறுக்காதே. இப்படி நடக்காது என்று சொல்லிவிடாதே. எல்லாம் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரணத்தினால் தான் நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள். எல்லா விஷயங்களும் ஏதோ ஒன்றை சார்ந்து தான் உனக்கு நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள். அத்தனையிலும் உனக்கு விரும்பியபடி எல்லா விஷயங்களும் சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். கலங்காதே. இந்த உறவை பற்றி நான் இடத்தில் வெளிப்படையாக சொல்ல ஒன்றும் இல்லை. என் அன்பு குழந்தையே, சில சோதனைகள் வைத்து யார் நிச்சயமாக உனக்கு என்று நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.